ஆமா ஆமா ஆமா. நான் வேணா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டட்டுமா? அந்த பேர் சொன்னோம்னா உங்க 2 பேர் மூஞ்சி எப்படி மாறுதுன்னு மட்டும் பாக்குறீங்களா? அப்ப நம்புவீங்கல்ல? ஏஞ்சல் நிஜமாவா சொல்ற? அதானே, உண்மையை சொல்லு. யார் அது சொல்லு, அப்பாட்ட சொல்லு. யார் அந்த 2 பேர் மட்டும் சொல்லு, அப்பா பாத்துக்கிறேன். அப்படி மொத்தம் இருக்கட்டும், 2 பேரும் என்கிட்ட எப்படி அடி வாங்குறாங்க மட்டும் பாரு. ஆமா பிபி, உண்மைதான். ஆமாப்பா, உங்க பையனும் உங்க மாப்பிள்ளையும் அந்த பொண்ணுங்க பின்னாடிதான் திரியுறாங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லல. நான் பேர் சொல்லுவேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்களை அடிக்கணும். உண்மையா சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். அடிப்பீங்களா? எனக்கு குக்கர் லேட்டா கிட்ட வந்து கொண்டு இதெல்லாம் பாவம் தானே, சின்ன புருஷன் தானே, எவ்வளவு வேணா அடிவை கொடு. திட்டவாயா சொல்லிட்டு இருக்கேன், என் மனசே மாட்டா. ம், என்னடா யாருன்னு சொல்லு, அவங்க வாங்கல இந்த கேரளாவே ஓட விடுற பாரு. அப்பா அவ அப்படிதான் சொல்றேன், நீங்க நம்பாதீங்க. வேற என்ன வேலை? நான் பேரே சொல்றேன். அட்ரஸ் எல்லாம் கூட என்கிட்ட இருக்கு. நான் சொல்றேன். எனக்கு என்ன பயமா? ஒரு பொண்ணு பேர் பிரபாவதி, இன்னொரு பொண்ணு பேரு அரசி. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நான் உண்மையா சொல்லிட்டேனே. இன்னொரு பேர் நீ வீட்டுல அநியாயம் பண்ற நீ. உன்கிட்ட சொல்லிட்டு விடு. இவங்க மட்டும் சொல்லி அந்த கதையா அவங்க போற பாரு. பாத்தீங்களா? இல்லன்னு சொல்லல, மறுக்கல. தெரியுதா? அங்க பாருங்க ஒருத்தருக்கு வெக்கப்படுறதெல்லாம். அதானே என் பொண்ணு கரெக்டா சொல்றா. மச்சான் ஏடா கதை இது? சொன்னா கோவப்படணும், சிரிக்கிற கூட ஒருத்தர் சேர்ந்து சிரிக்கிறான். அப்பல என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த கதையெல்லாம் பண்றீங்களா நீங்க? எனக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் உண்மையா இருக்குமா? இவங்களால சீரியஸா பேசுறாங்க. மாப்பிள்ளை கேட்டீங்க, வளர வச்சு செய்ய போகுதுன்னு தெரியுது, அதனாலதான் சரி சேர்ந்து செய்வோங்க. அதுக்குதான் எல்லாம் பண்றாங்க. ஆனா அது பொண்ணு வச்சு பேசுறது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கா எனக்கு ஆர்வமா இருக்கு. இந்த மாதிரி பேர்ல ஆள் இருப்பாங்கன்றீங்க. ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், அவங்க அது காமெடியா நடந்திருக்கும், அதை வச்சு செய்யலாம்னு நினைக்கிறேன். அது என்ன கதை தெரிஞ்சுப்போம். சரி சரி. அந்த கிறுக்கு பேச்சு நம்பாதீங்க, அதுக்கு வேலையே இல்ல. அது இருக்கே. பாத்தீங்களா? அந்த பேர் கேட்டால வெக்கத்தை வேற யார் பேருக்குன்னு இந்த வெக்கம் வருமா? பாருங்க, அந்த பேர் கேட்டாலும் ஒருத்தருக்கு தலை குனிஞ்சவர் தான். இப்படி மானத்தை வாங்குற? பாத்தீங்களா? உண்மையா சொல்லிட்டேன்னா மானம் போயிடுச்சான். வேண்டாம் வெறுப்பேத்தாத. பாத்தீங்களா எப்படி துரோகம் பண்றாங்கன்னு? இப்படி போட்டு பசங்க அப்பா கிட்ட கிட்டவா கிட்ட வந்து என்ன வேணா பண்ண? வாய்ப்பில்லை ப்ரோ, வாய்ப்பில்லை. தங்கச்சியா ஹெல்ப் பண்றியா? பண்ண தானே அது. நீ ஓட விட்டுருச்சு. நான் இப்ப கேட்டேன், அந்த ஹெல்ப் பண்ணதுல எப்படி வச்சு செய்யறப்ப ஏதோ என் அளவு சிரிக்கிட்டோன்னு சிரிக்கணும். மத்தவங்களாம் உங்க பிரச்சனை என்னென்ன உங்ககிட்ட வரும். அவங்க பக்கம் வந்தா எழுத்து முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது. எவ்வளவு ஜாலியா ஃப்ரீயா இருக்கு, அவளுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும். என்கிட்ட வந்தா ஃப்ரீடம் இருக்காது. நீங்களே பேச வைப்பீங்க, எங்ககிட்ட பேச மாட்டா. அதனால எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியணும்ல, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் பேசல. பரவாயில்ல, எங்களுக்கு இதான் முடிச்சிருக்கு. இந்த துரோகி தேங்க்யூண்ணா. ஓடிட்டு குத்திடும். என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸோட சவுண்டா எப்ப பார்த்தாலும்? ஆமா, எங்களுக்கு எப்பெல்லாம் தோணும் அப்பெல்லாம் அப்படிதான் போகணும். சரிக்கா, நினைச்சு நினைச்சு சிரிக்கிறாங்க. என்ன வீரா, உங்க நல்ல பையன் நினைச்சு அப்படி பண்ற? அரசு என்ன இது? இதான் உன வளர்த்த விதமா? எனக்கு புரியலையே. அதானே, நல்லபடியா வளர்த்து விட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு தங்கச்சி சொல்ற அளவுக்கு நடந்து பண்ணி. டாடி, அந்த கதையே வேற, என்ன கேட்காதீங்க. அது கூட பதில் சொல்ல முடியல. அப்பா பேச்சு நம்பாதீங்க, அந்த டாபிக் விடுங்கப்பா ப்ளீஸ். அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். இப்பவே சொல்றீங்க அந்த பொண்ணுங்க யாரு? என்ன கதை? என் குழந்தையோட ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன கதை? அவளை ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்றான்னா அப்ப எப்படி பண்ணிருப்பீங்க அந்த பொண்ணை வச்சு? இப்ப எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். எப்படி சொல்லுவேன்? பாத்தீங்களா எப்படி சொல்வேனா? தெரிஞ்சுக்கோங்க நீங்களே. நீயும் சொல்லு, கூச்சமா இருக்கு. கூச்சமா இருக்கான், கேட்டுச்சா? உங்க கூட நீங்க தைரியமா ஆச்சு. இது சொல்லி உங்க அப்பா கிட்ட, உங்க மாமா கிட்ட விரும்பி சொல்றீங்களா? சொல்லு. இதையா சொன்ன திட்டுறாரு. எவ்வளவு என்ன என் குழந்தைய வச்சு செய்யறியோ? அப்பா பிரபாவதின்றது பிரபாப்பா, அரசின்றது அரசுப்பா. உங்க 2 பேரும் வச்சுதாப்பா ஓட்டுறா. என்னது அரசும் பிரபாவுமா? என்னடா சொல்ற? அதானே கதை, எனக்கு தெரியாத புது கதை. அவங்க எப்பட பொம்பளையா மாறினானுங்க? எப்படா நீ பொம்பளையா மாறின? ஐயோ தாத்தா, நான் அதெல்லாம் மாறல, நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணுல தாத்தா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, ஒரு பக்கத்துல ஒரு வாளு, அதுவும் அது ஃப்ரெண்டு வாள் ஒன்று இருக்கு சென்னையில, லாவண்யம். 2 கிரிக்கவங்களும் சேர்ந்து
பிரபாக்கு பொம்பளை வருஷம் போட்டு இதை சிரிக்க வைக்கணும்னு அமுச்சு விட்டாருங்க ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹாஸ்பிட்டல்ல நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிற நாள் வேறையா, அதனால சும்மா வீட்டுக்கு வர சொன்னோம். வீட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டா அது பிரபான்ட்டு. அதனால அவங்க கிட்ட பேசினா அதை வச்சு செய்யறாவ. இவனுங்களா அதுகிட்ட பேசினானுங்க. அதனால அரசியல் சேர்த்து சொல்லி கலாய்க்கிறான். இப்போ கேரளாக்கு வந்தது கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன் அவனை விட்டு பிரிஞ்சதுக்கு. அதுக்காக அரசை வச்சு கலாய்க்கிறான். வேற ஒண்ணும் இல்ல. அதான் பிரபாவதி அரசின் பேர் வச்சு கலாச்சிட்டு இருக்கா உங்க பேத்தி. கூத்தெல்லாம் பண்றாங்க இவனுங்க. அதே வீட்டுல இருந்திருக்கோம், ஒண்ணும் தெரியல போறான். இவாது உன் ஃப்ரெண்டு தான் பண்ணிருக்காங்க. இவன் பேசுனதுக்கு அவங்க கூட வச்சு பேசிட்ட. அவரால உனக்கே இதெல்லாம் நீ வாய் இருக்கு. வாய கால வச்சு திரும்ப. அன்னைக்கு பாத்துருக்கணும் உங்க பேருங்க வழிஞ்சுக்கிட்டே போனது. அது உங்களுக்கு தெரியல, நான் என்ன பண்ணட்டும்? நீங்க முட்டாளா ஏமாந்துட்டு இருக்கீங்க. நல்லா ஏமாந்துட்டு இருக்கோம். ஆமா, நான் என்ன பொய்யா சொன்னேன்? இஞ்சி நிஜமாவே சொல்ற. எல்லாரும் சேர்ந்து என் குழந்தையோட வச்சு செஞ்சிருக்கீங்கல்ல, பிள்ளைங்க ஏமாந்துருக்குங்க. ஆமா ஆமா, அப்பாவி பிள்ளைங்க தான், அடப்பாவி பிள்ளைங்க. அம்மே வாமா கிட்ட என்ன கதைலாம் நடக்காது. என்ன பண்ண? நம்ம ஒண்ணும் பண்ணலையே. திரும்ப கத்துங்க, தப்பு இல்ல தப்பு இல்ல. என்ன பண்ண? நெக்லஸ்க்கு வேற கழிச்சு தேட போனவர் தானே நீங்க? இருக்காரு வச்சு செய்யறா. ஆமா, ரிசப்ஷன் பத்தாததுக்கு என்ன பண்ணுவாங்களோட யோசனையில போனா போட்டா உங்களை மன்னிச்ச மாதிரி விட்டா. மன்னிக்கல, அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டா. இனிமேல் வச்சு செய்வா. சிக்கிட்ட ரமா சிக்கிட்டீங்க. ஆல்ரெடி வேற ஒரு விஷயத்தையும் அக்யூஸ் தான் நீங்க. இப்ப இதுலயும் வேற என்ன விஷயத்த நான் அக்யூஸ்ட்? யோசிங்க. அந்த யோசிக்கிறவளுக்குள்ள இப்ப இல்ல சொல்லிடு. ரசி அதுக்கு சமாதானம் ஆகல அவ. ஆச்சா, யார் லவ் எப்படியா பாருங்க. இப்ப திருப்பி நீங்க மாறுவீங்க. ஏன்னா அவர் ஹனிமூனுக்கு போறாரு. அப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். தெரியும் தெரியும். வேலை வச்சு செய்ய போதும் லவ் சிறப்பா கிட்டே. செக்யூரிட்டி. அதெல்லாம் அவர்கிட்ட பேச முடியாது, டைம் இல்ல. ஓ திமுரு ஆனோ பேச்சு. எதுக்கு குழந்தை வம்பிட்டு மம்மி ரொம்ப தான் பேசுறா. அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. அம்மா 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 ஓடி வர நில்லு. என்னைக்கு இருக்கு என்ன? ஆரங்கம்மா வேலை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா. உண்மையதான் சொன்னேன், நான் ஒண்ணு வெறுப்பேத்திலையே. என்னதான் உங்க பிரச்சனை? தூங்க தானே போனீங்க, அப்புறம் என்ன? தூங்கிட்டு தான் இருக்கேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணி பேசுறாமா. எங்க கம்பெனி இவ்வளவு தூரம் வந்துடுச்சு, அது இப்படியே போட்டோலாம் அனுப்புறாமா. அவளுக்கு எது போட்டோ? பிரபா மாமா கிட்ட கேட்டு வாங்கியிருக்காமா. இன்னைக்கு அனுப்புனோடனே அனுப்பி வெறும் பேத்துறாமா, ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு. ஏன் இப்படி பண்ற? கம்பெனி நான் ஸ்டேட்டஸ் வச்சேன். கம்பெனி சொந்தக்காரங்க அங்க இருக்கிறாங்க, கட்டை எடுத்துருப்பாங்க பாத்துக்கோ. நான் வேலை செய்ய போற கம்பெனி. அதெல்லாம் சொன்னீங்க, பேசி வாங்கி தரேன். எனக்கு வாங்கி தாங்க, எனக்கு தெரியாது. நான் காலேஜ்க்கே போக மாட்டேன். எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கும் பின்னாடி. போய் என்ன அவங்க கேட்டுக்கோ. என்ன வம்புக்கு இருக்காது. சத்தியா அம்மா கைண்டிக்கிட்டாங்களா, அவங்க காப்பு தாண்டி பௌபோ பௌபோ பௌபோ. சரி போய் கேளு, அங்கதானே இருக்கா. போ, எனக்கு கிடைக்கணுமா? உங்க அக்கா மாமா எல்லாம் இருக்காங்க, அங்க போ. அம்மா அம்மா அதான் கேட்டு வாங்கணும். நீ கேட்டு வாங்கு. இங்க எல்லாரும் நான் பேசுறேன். போ, நீ நானும் கேட்டு வாங்கிட்டு வரேன். பாக்கலாம் நீ எப்படி வாங்குறேன்னு. நான் பாக்குறேன். முன்னாடி ஓடுறாமா. ரெண்டும் எப்படி அடிச்சுக்குதுங்க. ஒன்னே ஒண்ணு வீட்டுல இருக்குமே, ஏதாவது தெரியும். அமக்கலம் பண்ணோம், ரவுடித்தனம் பண்ணோம், அதெல்லாம் வேற. இது மாதிரி எதுக்கு அடிச்சுக்கும், கண்ணுலயே அடங்கிடும். இது இருக்குது பாருங்க. அதுக்கு கேட்காம எல்லாம் கிடைச்சது. அதுக்கு ஆசைப்படவும் தெரியல, பெருசா ஆசைப்படல. இவங்க இப்பவே கற்பனை கூட்டலாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாளுங்களே. பஞ்சாயத்து இருக்கு பாருங்க, எப்படி நடிப்பாளுங்க அக்கா கிட்ட. பார்த்தே உடனே வாங்கிட்டா. இது முதல் நாளே வாங்கிடுச்சு. பொறுக்க அந்த வேலை வராளுங்க. வாங்க வாங்க. மச்சானுக்கு மச்சின் சிங்க பார்த்தா அப்படி பல்பு எரியுது. குழந்தைங்க என்ன கலைக்கிறா? எனக்கு தெரியும் டி என்ன கதைன்னு. காலம் நடத்து. என்ன காத்தி எங்க பக்கம் வீசுது? அக்காவுக்கு வேலை மட்டும் ஒத்துக்காதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. நீ அங்க போற நகர்லயே அடிச்சிருவேன். ஏன் அக்கா தங்கச்சிங்க நீங்க எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? ப்ளீஸ் ஒத்துக்காது. பாருக்கா அக்கா. சரி, என்னதும் அவங்க சண்டை சொல்லுங்களேன். எல்லார்கிட்டயும் அவளுக்கு வேலை இருக்குன்னு வெறுப்பேத்துறாக்கா. நீ படிச்சுட்டு கேம்பஸ்ல வாடி. நீ எனக்கு அப்ப அவரும் ஆசை தங்கச்சி, அவளுக்கு மட்டும் கேம்பஸ்ன்ற. இப்ப எனக்கு பபல் பெருது போல உனக்கு கண்டிஷன் போட்டு போராடி கரெக்ட் பண்ற மாட்டான். ஆமா செய்வான், கண்டிப்பா செய்வான். நிறைய தங்கச்சி தான். இவ்வளவு முடிச்சால எல்லாத்துக்கும் சேர்த்து என்னென்ன கண்டிஷன் போட போறானோ. சிக்கிட்டா தங்கச்சி.
எனக்கு தெரியாது, எனக்கும் நம்ம கம்பெனில வேலை வேணும். நீ என்ன கேக்குற? தானே அவளுக்கு வாங்கி கொடுத்தீங்க. இப்படி திரும்பன்னு வையேன், அந்த பக்கம் தான் உங்க அண்ணன், அண்ணி, உங்க மாமா 3 பேரும் இருக்காங்க. அவங்க தான் அந்த கம்பெனிக்கு ஓனரு. அவங்க கேளு. என் காது கேட்கலப்பா. மாமா அவளுக்கும் நான் ஓகே சொல்லல, என்ன கேட்காத. நோவும் சொல்லல. நான் சொல்ல மாட்டேன். தெளிச்சவாயா? உங்களுக்காக யார் ரெக்கமெண்டேஷன் வந்தாங்களோ அவங்கள வர சொல்லு. உங்க அண்ணன் அண்ணிலாம் இருக்காங்களா கேளு. முன்னாடி நீ ஏடி போற? பாருங்க, அதெல்லாம் தர கூட சொல்லிட்டேன், புரியுதானா? ரெக்கமெண்டேஷன் பண்றியா? சின்ன பிச்சி. கண்டிஷன்லாம் தெரியும்ல. இப்போ வேற வேற கண்டிஷன் நிறைய இருக்குமா? இது ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்களா, அதனால இது பல விஷயம் கிடைச்சா அவங்க தங்கச்சிக்கு வேலை கிடைக்கும். அப்படி ஒரு லஞ்சம் கொடுத்து என் தங்கச்சிக்கு வேலை வேண்டாம். வேண்டாம், பாக்குறேன், அதையும் பாக்குறேன். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. பார்க்க ஆசைப்படுற யார் வரா? டபுள் மீனிங்லாம் வந்ததுன்னு வைக்கேன். இதை பார்த்து ஒரு கெட்டு எடுத்துட்டேன். நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு சும்மா டபுள் மீனிங் எனக்கு பிச்சு விடும் பிச்சு. பிச்சுக்கோ, எவ்வளவு வேலை பிச்சுக்கோ, உனக்கு இல்லாத உரிமையா? வா 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 வா. போங்க. எல்லாம் சொல்லுங்க, சொல்லிட்டேன். இல்லைங்க பையன் கம்முந்துருவோம். அண்ணி அண்ணி, எனக்கும் வேலை வாங்கிதாங்க நீ, ப்ளீஸ் அண்ணி. நீங்க வேலை தரேன்னு சொல்லுங்களேன். இல்லமே, எனக்கே வேலை மட்டும் தான் தருவானுங்க, வேற எந்த உரிமையும் எனக்கு கிடையாது. நானும் உங்களை மாதிரிதான், பேருக்கு தான் பார்ட்னர், முடிவெல்லாம் நம்ம கிட்ட இல்லம்மா. வேலை செய்யறது மட்டும் தான் நம்ம. காசு கொடுத்துருவானுங்கன்னு வச்சுக்கோ, ஆனா வேலை அது மட்டும் தான் நம்ம செய்யணும். இந்த அத்தாரிட்டில நம்ம கிட்ட இல்ல. என்ன நீ இப்படி பண்ணிடாத. தங்கச்சிங்களுக்கு இல்லாத வேலையா? ஆனா என்னால முடியாதே. ரெக்ரூட்மெண்ட் என் டிபார்ட்மெண்ட் இல்ல, அது உங்க மாமா டிபார்ட்மெண்ட். ஆளுங்க வேலை வாங்குறது தான் என் வேலை, ஆளுங்க எடுக்கிறது உங்க மாமா வேலை. நானே எடுத்தாலும் அவனுக்கு பிடிக்கலன்னா தூக்கிடுவான். அதனால அவர் இங்க இல்லமா. நீங்க ரொம்ப மோசம். முட்டை கொடுத்துட்டு எல்லாம் இப்படி பண்றீங்கல்ல. இல்லமே, என் தங்கச்சிங்களுக்கு தரமா நான் இருப்பேனா? என்னால முடியாது. என் சித்தி பசங்களை தானே பாக்குறீங்க. ரொம்ப பெரிய வார்த்தை வேணாம். அங்கதானே உங்க மாமா இருக்கா, மாமா கிட்ட போய் கேளு. ஓனர் அவன் தான், புரியுதா? இந்த டிசிஷன் அவன் தான் எடுக்கணும். யாரை எடுக்கணும் யாரை தூக்கணும்ன்றது அவன் கையில இருக்கு. அங்க போ. எனக்கு ஒண்ணு தெரியாது. மாமா அவரா எப்படி ஒத்துப்பாரு பாரு. படிச்சு முடிச்சுட்டு வா, இன்டர்வியூ அட்டன் பண்ணு, செலக்ட் பண்ணினா வேலை கன்ஃபார்ம். அவளுக்கு மட்டும் அப்படி வைக்கல. இதுக்கு வேலை நான் வாங்கி தரலையே. உங்க கம்பெனில தானே வேலை. அவளுக்கு எங்க கம்பெனில தான் வேலை. மாமா இல்லைன்னா அடிச்சா பத்தியா பத்தியா பத்தியா. அவளுக்கு மட்டும் தெரியும், அவளுக்கு மட்டும் எந்த இன்டர்வியூல. அவளுக்கு ஒரு இடத்துல சிபாரிசு வந்துச்சு, அதனால கிடைச்சது. செல்லோல என் புச்சில என் பட்டு பல்ல நீ எனக்கு வாங்கித்தா ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லங்கத்துல கோத்து விடாத ப்ளீஸ் ப்ளீஸ். அதான் சொன்னார்ல, நீ இன்டர்வியூ பாஸ் ஆகி வாங்கிக்கோ. போங்கள ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பார்த்துக்கோ. கேளுங்க. தள்ளி விட அழைச்சிக்காது, எனக்கு இருக்க சம்மதம் என்ன விடுங்க. நாத்து தவறு பண்றது குளத்துக்கு போயிட்டா போல இருக்கு. நான் டவுன் பண்ற டைப், யார்கிட்டயும் பேசுறது இல்லப்பா. என் நாத்து சிக்கிடுச்சு, அது பேருக்கு தெரியல. நான் அழுதுருவேன் காக்கா. கேளுக்கா கேளுக்கா. கேளுங்க, நீங்க தைரியமா நினைச்சு நீங்க கேட்டீங்கன்னா நான் கொடுப்பேன். பர்மிஷனுக்கு ஓகே சொல்லுங்க. கேட்ட கொடுப்போற கேளுக்கா. ஏன்டி என்ன கொடுமைப்படுத்துறீங்க? நான் சொல்றதுக்கு நான் ரெடி சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்க மாட்டேன் புடி. கிளந்துருக்கடி. நீங்க ஒத்துக்காம நான் நகரவே மாட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் நகர மாட்டேன். சொல்லுங்க, ஒருத்தர் குதூகலமா வாங்க. அமையும் போல இத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு குதூகலமா இருக்கான் பத்தியா. வாய் திறக்க மாட்டானே, ஒரு அதிர்ஷ்டம் வேணும் போல. யாருக்கும் அது ரொம்ப தேவைப்படுது போல இருக்கே. நாங்க காலை தூக்கிருக்கோம், அக்கா மேல கால் படாது. ஆமா, அக்கா காலில படல, அக்காவோட ரைட் சைடு நாங்க ஊனல. குடும்பமே நல்லா கரெக்டா இருக்குப்பா. என்ன விவரமா கவுந்தாலும் பாரு. அங்க பசுக்கார குடும்பம் இருங்க. இப்ப அந்த குடும்பம் தான் மறந்துடாது. இல்ல சொன்னேன். ப்ளீஸ் ஒத்துக்கோங்க, விடுங்க. விட மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். செல்லல முன்னாடி யோசிச்சிருக்கணும். தெரியாம உங்ககிட்ட முடிச்சிட்டு ஒத்துக்கோங்களேன். அக்கா அக்கா சொல்லுக்கா. அக்கா ஒத்துக்காதக்கா. ஏய் இருங்கடி, இங்க பஞ்சாயத்தை முடிச்சுட்டு உங்ககிட்ட வரேன். அக்கா சூப்பர் பர்மிஷன் வாங்கக்கா. வாங்கினேன். எங்க சோதிக்கிறாளுங்க. என்ன மச்சிச்சு திட்டுற? எவ்வளவு கியூட்டான மச்சிச்சிங்க எனக்கு. பார்த்துக்கோ. மாட்டேன்னாலே இவ்வளவு கிட்ட எழுத்து கொடுத்துருக்காங்களே. இதெல்லாம் வந்துட்டீங்க. விழுந்துடும்.
விடுமா, நல்லதா இருக்கு. எல்லாரும் முன்னாடி நடக்குமான்னு யோசிச்சா நடக்குதே. ஒத்துக்கோ. ஒத்துக்கணும் நீ பொண்டாட்டினா நான் ரெடியா இருக்கேன். அவளுக்கு வேலைக்கு ஒத்துக்கோ வேணுப்பா. சரி ஒத்துக்க மாட்டேனே. மொசு புசு புசு கட்டிக்கிட்டா என் மாமான்றது. அக்கா அக்கா அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லாதடி, வலிக்குதுடி. நீங்க குழந்தை பாவம் 3 பேரும் என் குழந்தை மேல விழுந்திருக்கீங்க. எழுந்துக்கிட்டே அவன் தாழ்வானா? அவன் குதூகலமா இருக்கான். அவன் முகத்துல பாரு அப்படியே பூரிப்பு பொங்குது. எல்லாம் மச்சின் சின்னடா உனக்கு குதூகலமா இருக்குமே. ஏதோ இப்படி ஒரு பாசக்கார அத்தையால, அதையும் பாசக்கார சின்ன அத்தையால 2 மச்சிச்சிங்க. நல்லாதான் இருக்குல்ல அத்தை? அவனை இருக்காது உனக்கு வச்சு செய்யற அப்படிதானே? வீட்டு ஓடிடுவ. வீடு என் பொண்ணு கொடுங்க வேலையை கொடுத்துட்டு. ஆச்சா, அதெல்லாம் முடியாது. வேலையே கொடுக்க முடியாது. அம்மே பாவம் அம்மே கூடமே. ஓ நோ நோ. மொசு மாமா அதான் என் மாமா, அதான் என் மாமா. லவ் யூ மாமா, லவ் யூ மாமா, லவ் யூ மாமா. ரெடி சலக்குட்டி. ஏன் சின்ன மச்சி ஜாஸ்தி எனக்கு முக்கியம். மாமா லவ் யூ டுவே சொல்லல. லைக் யூ டூ. கேட்டது லவ் யூ டு. சாரி, அது ஒருத்திக்கு மட்டும் தான் சொந்தம். உடச்சிருக்காம எல்லாரையும் லைக் யூப்பா. லவ் மட்டும் அந்த ஒருத்தி தான்ப்பா. ஒன்னும் கெட்ட வார்த்தை இல்லையே, எல்லாருக்கும் சொல்லலாமே. எனக்கு தான் சொல்லலாம். நான் சொல்ல வேணாம்னு சொல்லலையே. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். தமிழ்ல, ஆங்கிலத்துல அந்த லவ் யூ டூ அவளுக்கு மட்டும் தான் சொல்வேன். ஏதோ ஒண்ணு ஏதோ பண்ணிட்டு போங்க. ஒத்துக்காதீங்க ஒத்துக்காதீங்க ஒத்துக்காதீங்க. ஓகே ஏன்னா சின்ன மச்சி ஜாஸ்தி தான் முக்கியம். ஒத்துக்கவே மாட்டேனே. அக்கா 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 ஒத்துக்க வைக்கா, ஒத்துக்க வைக்கா. என்னால முடியல, வலிக்குது. இருக்குதா? இதான் சரியான டைம். ஆமா ரொம்ப வலிக்குது. அச்சோ, குட்டிமா பழிக்குதோ? பரவாயில்ல, தப்பு இல்லை. நான் என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்றேன். நானும் ஒத்துக்கிறேன். மாட்டேன். பொண்ணு வேலை வாங்க விடாது போல இருக்க விஜய். இப்படி உண்டுலன்னு வந்து பாருங்களா அதுங்கள. ஏய் அக்கா பாவம், அக்கா கடிலாம் பட்டுது. அவங்க மேல படுக்காதீங்க, எழுந்துருங்க. நீ பொண்ணு வேலை வாங்காம இருந்துக்க மாட்டா. நீ மாப்பிள்ள வேலையை கொடுக்க மாட்டான். ஏன் பையன் அப்படி சொல்றீங்க? அவன் பொண்ணு அவனுக்கு இருந்துக்க மாட்டான். அப்பா அதான்டா இதெல்லாம் உன் பையன் அடிச்சுக்க முடியாது. நான் சொல்லிட்டேன். தாத்தா மாதிரிப்பா. அப்பான்ற பையன் விட்டு போயிச்சோ. இல்ல மாமா, தெரியாம ஃப்ளோல உண்மையை சொல்லியிருப்பாரு என் மச்சான். அவனுக்கும் மச்சனுக்கும் வேற வேலை இல்லை. ஏன்ப்பா தாத்தா வழி பேரம் வரோம், வேற ஒண்ணும் இல்ல. உன் மாமனை காதல் பண்ண நடந்து போறோ. பாரு சரவணா, இங்க பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. என்ன மாமா? நீங்க வேற கவலைப்படுறாரு. ஏய் எழுந்துடா, இங்க ஏமானம் போகுது. ஒத்துட்டீங்க, இந்த பக்கியம் ஒத்துக்காது, இந்த பக்கியம் விடாது. நீங்க என்ன சொல்லணும்? ஓகே ஒத்துக்கோங்க. எத்தனமா ப்ராமிஸ் பண்ணு. மாட்டேன். சரி அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு போய் சொல்ல பார்த்தேன். என்கிட்ட போய் சொல்ல வந்துட்டு வர வர ப்ளீஸ் எல்லாரும் பாக்குறாங்க, ஏமாத்தி பண்ற. எனக்கும் எல்லாரும் பார்க்கும்போது இருக்கணும்னு ஆசை. அதான் நடக்க மாட்டேது. இப்ப தானே மச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க, விட்டுருந்தா நான் உங்க அப்பா எல்லாம் இருக்காங்க, வெக்கமால. எவ்வளவு ஒருத்தி கட்டி பிடிக்க வைக்க போறதுக்கு, பூச்சி போறதுக்கு, அவமானப்படுறதுக்கு. நான் கட்டி பிடிக்கிறதுக்கு ஏன் போடாச்சு? இதை எனக்கு கட்டி தானே பிடிக்கிறேன். தப்பு இல்ல தப்பு இல்ல. அப்ப இல்ல. எங்க தோணும் கட்டி பிடிப்பேன், எங்க தோணும் முத்தம் கொடுப்பேன், அவ்வளவுதான். இது எனக்கு தப்பா தெரியல. வருஷம் ஃபாரின் கெட்டு போயிட்டு வந்திருக்கீங்க. வந்து தேவையான விஷயத்தை தான் கத்துக்கல, தேவையான விஷயத்தை தான் கத்துருக்கேன். புரியுதா? உள்ள ஒரு குழந்தைய பார்த்தா கொஞ்சம் மாட்டேன், கட்டி பிடிக்க மாட்டேன், முத்தம் கொடுக்க மாட்டேன். அது என்ன தப்பா? அது மாதிரிதான் நான் போயிட்டு எல்லாரோட பொண்டாட்டியும் கட்டி பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டி தானே, உன் பொண்டாட்டி எனக்கு போட கொஞ்சம் ப்ளீஸ்மா. இல்ல இல்ல, என் புச்சில பட்டுல அண்ணா ஆக முடியாது. பிடிவாதம் வேண்டாம். அக்கா 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 அதான் பேசிட்டு இருக்கேன். ஏன் நீ டார்ச்சர் பண்ற? மாமா என்னாலும் ஒத்துக்காதீங்க மாமா, ஒத்துக்காதீங்க மாமா. இவ்வளவு மேல இருக்கும், அப்படியே எட்டி விட்டுன்னு வச்சுக்கோயேன். உங்க அண்ணனுங்களா பாத்துட்டு இருக்காங்க, ஒரு இடத்தையும் வந்து தூக்க. அன்னைக்கு உனக்கு வந்தீங்கன்னு வைக்க. இப்படி சொன்னாதான் நான் வருவேன், உனக்கு தெரியும். அப்படியா? என் தெய்வம் உனக்கு தேவைப்படும், பாத்துக்கோ. இந்த 2 வாரம் தூக்கி போட மாட்டேன் மாட்டேன். ஏய், மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். முடியாது முடியாது முடியாது. சரிடி. அப்புறம் இருக்கீங்க, என்ன கட்டிக்கிட்டு வந்து கொடுக்கலாம். அம்மே ப்ளீஸ் அம்மே, ஒத்துக்கோ அம்மே. No. எழுந்துக்கிறீங்களா இல்லையா நீங்க 2 பேரும்? பண்றீங்கல்ல போங்க. இதை விட்டு நான் சொந்தத்தை இப்படி கிடைக்காது. இங்க இருந்து இருக்க முடியாது. அவளை நீ எழுந்துட்டேன்னா இவன் வேலையை கேன்சல் பண்றோம் பாத்துக்கோ. அக்கா பயப்படாத தங்கம், நான் இருக்கேன். நான் தான் இருக்கேன். என்ன மாதிரி யார் கேன்சல் பண்றேன்னு பார்க்கலாம். அப்படி சரி சொல்லிட்டீங்கல்ல. உனக்கு வேலை வேணும், இந்த ஐடி கம்பெனி தான் வேணுமா என்ன? உனக்கு நான் வேற கம்பெனில வாங்கி தரேன், எழுந்துரு. அது கம்பெனி வாங்கி தருவீங்க? Tap. என்ன எல்லாருமே அசிங்கப்படுத்துறீங்கல்ல. வேண்டாம், கூப்பிடுறதா? எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு, அது நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா எப்பவுமே. யாரையும் உங்களை ஃபேஸ் பண்றதுக்கு தயங்கிட்டு தானே இங்க இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க பாருங்க.
நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அப்படிதானே உனக்கு தெரியும்ல. நான் மாத்திக்க மாட்டேன். மாற வேண்டியது நீதான். நான் தப்பு பண்ணல, திருந்த. புரியுது இல்ல? தப்பு பண்ண நான் திருந்தலாம், நான் மாறலாம். நான் தப்பு பண்ணலையே. தப்பு பண்றது நீதான் மாறணும். இதை வச்சு பண்ணன்னு வைக்க. ப்ளீஸ்மா ஒத்துக்கோமா. ம்ஹும். என்ன வேணும் சொல்லி தொலை. என்ன வேணும்? கூட தானே இருக்கு, என்ன என்ன நாள் எனக்கு 2 நாளா வேணும்.